எபிசோட் 53 ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிய அண்ட் வெற்றி வந்து நம்ம ரம்யாவ தான் அங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நைட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவங்கள தேடி எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெசார்ட்ல வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணா வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. ஸோ ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வரல. ஸோ அப்ப அவங்க வந்து ஏதோ சிக்னல் இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த ரெசார்ட்ல வந்து சிக்னலே இல்லாத இடங்களெல்லாம் நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறாங்க. நம்ம ஃப்ரீசர் ரூம்ல போய் பார்க்கலாம். நீ கூட ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு தெரியுமா? அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னுவாரு. இதுக்கு இந்த டயலாகே தேவையில்ல. ஆல்ரெடி சிக்னல் இல்லாத இடங்கள்லாம் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படியே போய் ஃப்ரீசர் ரூம்லயும் தேடி இருக்கலாமே அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியா ரம்யாவை வந்து அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள கண்டுபிடிச்சிடுறாரு அண்ட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ரிகவர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஐஷு பார்த்தீங்கன்னா போயிட்டு ரம்யாவை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ கோல்ட் ஸ்டோரேஜ்ல வந்து லாஸ்டா நீ யாரை பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரம்யாவும் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் சாரை தான் நான் வந்து பார்த்தேன். அவர் மீட் ஸ்டோரேஜ்லாம் வந்து செக் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து வெளிப்பக்கமா க்ளோஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ஐஷு அதை கேட்டோன்னு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது எனக்கு கடைசி வரைக்குமே அவங்க அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணாங்கன்றதே எனக்கு புரியல. அங்க பார்த்தோம் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க டக்குன்னு கோவமாயிட்டாங்க. நெடுமாறன் வந்து இதை பண்ணிட்டாரு வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல தான் போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜான்கிட்ட கேட்பாங்க. ஏன் இந்த புதுசா வந்த பொண்ணெல்லாம் வந்து ஸ்டாக் செக் பண்ண அனுப்புறீங்க அப்படின்னு நம்ம ஜான் வந்து அதை நீங்க நெடுமாறன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னுவாரு. நம்ம நெடுமாறனும் பாத்தீங்கன்னா வந்து ரம்யாக்கு தான் வந்து சூப் வந்து வச்சிட்டு இருப்பாரு. வச்சுட்டு இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிருவா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றி வந்து பாண்டியை கூட்டிட்டு போய் அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள எப்படா வச்சு லாக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியவே உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. சரி என்னடா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த ரூம் நம்ம வெளியில இருந்து மட்டும் தான் லாக் பண்ண முடியும் அப்படின்னு. ரம்யாவை ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல கண்டுபிடிச்சதே இவர் தான் அண்ட் வெளியில இருக்கிற தாப்பால ஓபன் பண்ணதும் இவர் தான். ஆனா இதை வந்து இவ்வளவு நேரம் கழிச்சு ஏன் இவர் கன்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியல. சோ அவர் வந்து இது நெடுமாறனா இருக்குமோ அப்படின்னு கேக்குறப்போ இல்ல அவராலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. அதே மாதிரி ஒருவேளை விக்கியா இருக்குமோ அப்படின்னு சொல்றப்போ கொஞ்ச நேரம் யோசிப்பாரு. இல்ல அதுவும் பாசிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன்ல அந்த பிரியான்னு ஒருத்தங்க தான் தெரியுமா, அவங்க தானே இந்த வேலையை பார்த்தாங்க. சோ அவங்க வந்து திரும்பவும் கால் பண்றாங்க. ஐ திங்க் அவங்க பிரதருக்குன்னு நினைக்கிறேன். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, நான் நெடுமாறன் தான் உள்ள இருக்காருன்னு நினைச்சு லாக் பண்ணேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உள்ள மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அவருமே பாத்தீங்கன்னா பதறிட்டு என்னாச்சு அந்த பொண்ணு, அவ ஓகேவா அப்படின்னு கேட்கிறப்போ அவ ரெக்கவர் ஆயிட்டு தான் இருக்கா, ஓகே தான் அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் டீட்டெயில்டா பிளான் பண்ணி இந்த மாதிரி சொதப்பாது அப்படிங்கறத அவர் சொல்லிடுறாரு. இவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியலங்க. இருக்கிற சஸ்பென்ஸ் பத்தாதுன்னு இது ஒரு சஸ்பென்ஸ் சைட்ல போய்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்து நம்ம வெற்றி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேண்ட்ரியில புது புது ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட பேசியிருப்பாரு தெரியுமா. சோ அதுக்காக இவர் எப்பவுமே எந்த விஷயத்தையும் சாதாரணமா பண்ண மாட்டார்ல. சோ அதே மாதிரி இதுவுமே வந்து பயங்கர இன்வால்மெண்டோட ஊர் ஊரா போய் அங்க அந்த கடை போட்டிருக்க அந்த பாட்டி தாத்தா அவங்க எல்லார்கிட்டயும் போய் ஆத்தென்டிக்கா அவங்களோட ரெசிபி எல்லாம் கேட்டு எழுதி சோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இன்வால்வ்டா வந்து அவர் வந்து இதை எடுத்து பண்ணுவாரு. சோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கடையா தேடுற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் எங்கேயுமே அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு கடையில போயிட்டு அவர் வந்து ஆர்டர் கொடுத்தா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நீங்க ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ அப்படியெல்லாம் கொடுத்தாலாம் வராதுங்க, மினிமம் 25 கிலோவாவது சொன்னாதான் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. பட் இவங்க சொல்ற ஐட்டம்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கேழ்வரகு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்குது. அப்கோர்ஸ் பருத்தி பால் அதெல்லாம் சொல்றாங்க. பட் இந்த கேழ்வரகு வந்து அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டி சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச கேழ்வரகு எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இல்ல வர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கூட கிடைக்குது. சோ இவர் எதுக்கு 25 கிலோ ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு யோசிச்சாரு அப்படிங்கிறது அங்கேயே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி வந்து என்னது 25 கிலோவா கொஞ்சம் யோசி அப்படின்னு நம்ம வெற்றி வந்து சரி பரவாயில்ல நீங்க எனக்கு என்னன்றதை கேட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நெடுமாறன் எப்பவுமே அந்த ஃபுட் டேஸ்ட் பண்ணுவார் தெரியுமா, காலையில கிச்சன்ல எல்லாம் செஞ்சு வச்சது அதே மாதிரி போய் டேஸ்ட் பண்றாரு. எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாரு. பட் நம்ம ஐஷுக்கு மட்டும் வந்து அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வரணும், பழைய மாதிரி அவங்க அப்பா பேசணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் அவர் எப்பவும் போல சாப்பிட்டுட்டு அப்படி தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிடுறாரு. ஐஷு வந்து செம கோவம் ஆயிட்டு அந்த டிஷ்ஷை கொண்டு போய் குப்பையில கொட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க குக் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூட்லயே குக் பண்றதுனால அதை சரியா பண்ணாம எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்போலாம் டே என்னடா இவ்வளோ ஃபுட் வேஸ்ட், பேசாம இவங்களை பாடவே அனுப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேணி வந்து லஞ்சு கூப்பிட்டாலும் இல்ல எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாது அப்படின்றாங்க. அண்ட் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் எரிஞ்சு விழுறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஐஷுவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த எபிசோடு எண்டுல பாத்தீங்கன்னா பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா நெடுமாறனோட அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு அவங்க பேர் வந்து திவ்யா. ஸோ அவங்க வந்து அங்க வந்து செக் இன் பண்றாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கரெக்டா நெடுமாறன் திரும்பி அவங்க அங்க இருக்கிறதையும் பாத்துறாரு. அவருக்கு அப்படி ஒரு ப்ரெஷர் வந்து ஷூட் அப் ஆகுது. அண்ட் அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதாங்க எபிசோட் 53ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 54ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.